ஹலோ ஆல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், கிரேவி மாதிரி. இதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி நான் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சுக்கலாம். இதுக்கு 10-15 சின்ன வெங்காயம் தேவைப்படும். அதுவும் நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் சின்ன வெங்காயத்தை. பூண்டு தேவையில்லை, ஆல்ரெடி அரைச்சிட்டோம். ஸோ சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டோம்னா ஆயிலெலாம் தனியாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இதோட வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா 1.5 ஸ்பூன் இதோட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சதை அப்படியே ஆட் பண்ணாமல் இதில் பால் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ குழம்புல இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வேணாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் மத்தி மீன் வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு தண்ணியாக இருக்கும்போது ஆட் பண்ணிட வேணாம். நல்லா வற்றினதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். மீன் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஸோ நம்ம குழம்பு மசாலா எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் மீனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு குழம்ப கிண்டிடக்கூடாது. மீன் வேகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. டாடா, பாய்.